மேஷம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் மேஷம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான பண்புகள் என்ன? சிறப்பு அம்சங்கள் எவை? குணாதிசயங்கள் எப்படி? மேஷ ராசிக்காரர்களின் அடிப்படை குணங்கள். நல்ல நிறம் மற்றும் மெலிந்த உடல். உங்கள் உடலில் இயற்கையில் கபா சளி உள்ளது. நீங்கள் மிகவும் குறுகிய மனப்பான்மை மற்றும் நிலையானவர். ஆண்களுக்கு பல நல்ல குணங்கள். நண்பர்களுக்கு உதவுதல் மற்றும் தன் சொந்த முயற்சியால் மேலே வருபவர். நீங்கள் எப்பொழுதும் உணர்திறன் உடையவர், ஆனால் ஆக்ரோஷமானவர். மேலும் அவர் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி அல்லது வேலையை முடிக்காமல் விட்டுவிட மாட்டீர்கள். நீங்கள் எந்த வகையான துக்கத்தாலும் அல்லது துயரங்களாலும் வருத்தப்படவில்லை. நீங்கள் பேச்சாளரை விட நல்ல எழுத்தாளர். நீங்கள் நடுத்தர உடல் அமைப்பை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அரசாங்கத்தால் மிகவும் பாராட்டப்படுகிறீர்கள் மற்றும் பொது தொடர்புகள் மூலம் ஆதாயங்களை பெறுவீர்கள். நீங்கள் தைரியமான, பிடிவாதமான மற்றும் புத்திசாலி. உங்களுக்கு வேலைக்காரர்கள் மற்றும் வலுவான பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள். உன்னிடம் கூர்மையான அறிவு இருக்கிறது. நீங்கள் படைப்பாற்றல் மற்றும் வலிமையான மனம் கொண்டவர். அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. உயரத்தில் இருந்து விழுந்து, கூர்மையான ஆயுதங்களால் சுடப்படுதல், கல்லெறிதல், பழைய சுவர்கள் அவன் மீது விழுதல் போன்ற பல வழிகளில் நீங்கள் காயமடையலாம். நீங்கள் பெயருடனும் புகழுடனும் வாழ்கிறீர்கள். அவருக்கு குறைந்த எண்ணிக்கையிலான குழந்தைகள் மட்டுமே இருக்கலாம். 4, 5, 7, 10, 22 மற்றும் 25 வயதுகளில் நீங்கள் தீ, காய்ச்சல், அரிப்பு, வெடிப்பு, பெரியம்மை, உணவு விஷம் போன்றவற்றால் பாதிக்கப்படலாம். சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் பிரபஞ்ச கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது வெற்றி மற்றும் செழுமையின் சாயல்களில் வர்ணம் பூசப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலம் உங்கள் முன் விரிகிறது. நட்சத்திரங்கள் நட்பிற்கான விவேகமான அணுகுமுறையை பரிந்துரைக்கின்றன. மூத்தவர் மற்றும் புத்திசாலிகள் மத்தியில் தோழர்களை தேர்ந்தெடுக்கும் போக்கு. இந்த நட்பு உங்கள் பயணத்தில் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவின் ஆதாரமாக இருப்பதால் இந்த தேர்வு சாதகமானது என்பதை நிரூபிக்கிறது. வான உடல்களின் சீரமைப்பு நிறைவேறிய நம்பிக்கைகளை குறிக்கிறது. இது உங்கள் அபிலாஷைகள் உறுதியான வெற்றிகளாக வெளிப்படும் என்பதை குறிக்கிறது. நிதி செழிப்பு உங்களை பார்த்து புன்னகைக்கிறது. மேலும் நட்சத்திரங்கள் நீங்கள் செல்வந்தராக மாறும் எதிர்காலத்தை முன்னறிவிக்கின்றன மற்றும் நில உரிமையாளர் உங்கள் வளர்ந்து வரும் செல்வத்திற்கு ஒரு சான்றாக மாறும். நீங்கள் செல்வாக்கு மற்றும் அதிகார பதவிகளுக்கு ஏறும்போது அரசியல் அதிகாரம் உங்கள் கதையின் ஒரு அங்கமாகிறது. காஸ்மிக் ஸ்கிரிப்ட் உங்கள் கல்வி பயணத்தில் சில தடைகளை அறிமுகப்படுத்துகிறது. கற்றலை நெகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் அணுகுமாறு உங்களை தூண்டுகிறது. உங்கள் மூத்த சகோதரருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எச்சரிக்கையுடன் ஒரு குறிப்பு ஒலிக்கப்படுகிறது. இந்த அம்சம் குடும்ப உறவுகளில் விழிப்புணர்வையும் பாதுகாப்பு நிலைப்பாட்டையும் ஊக்குவிக்கிறது. ஒரு பிரகாசமான குறிப்பில் ஆறுதல் மற்றும் இயக்கம் இரண்டையும் குறிக்கும் வாகனங்களை வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் போக்குவரத்து மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நட்சத்திரங்கள் தெரிவிக்கின்றன. கட்டளையிடும் அதிகாரம் உங்கள் தொழில்முறை பயணத்தின் ஒரு அடையாளமாக மாறும். இது நிறுவனங்களில் வெற்றி மற்றும் நிலையான பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் நீங்கள் செலுத்தும் செல்வாக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு பங்களிக்கிறது. நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் ஏராளத்திற்கான களத்தை அமைக்கிறது. இந்த பிரபஞ்ச கதையை நீங்கள் கடந்து செல்லும்போது நீங்கள் வளர்க்கும் நட்பு ஞானத்தின் ஆதாரமாக இருக்கட்டும். மேலும் உங்கள் நம்பிக்கைகள் உறுதியான சாதனைகளாக மலரட்டும். கல்வியில் நீங்கள் சந்திக்கும் தடைகள் அதிக அறிவை பெறுவதற்கான படிக்கட்டுகளாக இருக்கட்டும். மேலும் குடும்ப பிணைப்புகள் சாத்தியமான சவால்களை எதிர்கொண்டு நெகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். உங்கள் அதிகாரம், செல்வாக்கு மற்றும் செழிப்பு ஆகியவை சாதனை மற்றும் நிறைவின் கதையை வடிவமைக்கும். எதிர்காலத்தை நட்சத்திரங்கள் கணிக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில்
நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். பெரும்பாலும் பெரியவர்கள். நம்பிக்கைகள் நிறைவேறும். பணக்காரர் ஆகிறார். நிலம், அரசியல் அதிகாரம், கல்வியில் தடைகள். மூத்த சகோதரருக்கு ஆபத்து. போக்குவரத்து வசதி, வாகனம், அதிகாரம். நிறுவனங்களில் வெற்றி, பதவி உயர்வு, செல்வாக்கு. வருமான அதிகரிப்பு போன்றவை நடக்கலாம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்திற்கான பயணத்தை தொடங்கும்போது. அடிவானம் நல்வாழ்வு மற்றும் செழுமையின் துடிப்பான பக்கங்களால் வரையப்பட்டுள்ளது. உறுதியான ஆரோக்கியம் நம்பகமான துணையாக மாறும். உயிர் மற்றும் வலிமை நிறைந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கிறது. உங்களது நிதி நிலை திருப்திகரமாக உள்ளது. மேலும் உங்கள் வாழ்க்கையின் சவால்களை நீங்கள் நெகிழ்ச்சியுடன் கடந்து செல்வதை உறுதி செய்யும் வகையில். உங்கள் பாதைக்கு வருங்கால உதவி வழங்குகிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் திரைச்சீலை குழந்தைகளின் பிறப்பின் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்ப விரிவாக்கம் அன்பு மற்றும் பொறுப்பின் அடுக்குகளைச் சேர்க்கிறது. இது ஒரு நிறைவான உள்நாட்டு கோலத்தை வடிவமைக்கிறது. நேர்மை மற்றும் உண்மையின் உறுதியான அடித்தளத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட உங்கள் நற்பெயர். உங்கள் தொடர்புகளையும் முயற்சிகளையும் வழிநடத்தும் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். தொழில் ரீதியாக உங்கள் எதிர்காலம் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான வாக்குறுதிகளை கொண்டுள்ளது. இலக்கண அறிவுள்ள கல்வியாளராகவோ கவர்ந்திழுக்கும் அரசியல்வாதியாகவோ அல்லது வங்கி, மருத்துவம், சட்டம் அல்லது கற்பித்தல் ஆகிய துறைகளில் நம்பகமான நபராக இருந்தாலும். உங்களுக்கென ஒரு முக்கிய இடத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதை சாதனைகள் மற்றும் அங்கீகாரத்தால் குறிக்கப்படுகிறது. கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான வெகுமதிகளை குறிக்கிறது. நீண்ட ஆயுட்காலம் உங்கள் கதையை அழகாக்குகிறது. மேலும் தடிமனான உடல் உங்கள் நீடித்த ஆரோக்கியத்திற்கு சான்றாக மாறும். நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உங்கள் தன்மையை வரையறுக்கின்றன. இது வாய்ப்புகள் மற்றும் இணைப்புகளை ஈர்க்கும் நேர்மறையான ஒளியை உருவாக்குகிறது. உங்களின் நேர்மையும் உண்மைத்தன்மையும் உங்களை வேறுபடுத்தி. உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் மரியாதையையும் நம்பிக்கையையும் பெறுகிறது. இருப்பினும் எதிர்காலம் அதன் சவால்கள் இல்லாமல் இல்லை. கேன்சர், அசுத்த இரத்தம் மற்றும் அதிகப்படியான தடித்தல் அல்லது பிளெதோரியா போன்ற உடல்நல பிரச்சினைகளாக துன்பங்கள் வெளிப்படலாம். இந்த தடைகள் வலிமையானவை என்றாலும் கடக்க முடியாதவை அல்ல. அவை உங்களின் பின்னடைவு மற்றும் உறுதிப்பாடு சோதிக்கப்படும் சிலுவைகளாக மாறி. உங்கள் வாழ்க்கையின் கதைக்கு ஆழம் சேர்க்கின்றன. இந்த எதிர்காலத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது. உயர்ந்த தாழ்வுகளை சமநிலையுடன் ஏற்றுக்கொள்வதில் முக்கியமானது ஆரோக்கியம். செல்வம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றின் இழைகளால் பின்னப்பட்ட உங்கள் கதை. அனுபவங்கள் மற்றும் சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையே நீங்கள் சித்தரிக்கும் கேன்வாஸாக மாறுகிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் வலுவான ஆரோக்கியம், திருப்திகரமான நிதி நிலை, வருங்கால உதவி, குழந்தைகளின் பிறப்பு, நற்பெயர், தொழில் முன்னேற்றம், நல்ல கல்வி, இலக்கணம், அரசியல்வாதி, நீண்ட ஆயுள், தடித்த உடல், நம்பிக்கை, மகிழ்ச்சியான, நேர்மையான, உண்மை, வங்கியாளர், மருத்துவர், நீதிபதி, வழக்கறிஞர், ஆசிரியர், இறையியலாளர், காசாளர், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால். அசுத்த இரத்தம், அதிகப்படியான தடித்தல் போன்றவை நடக்கலாம். குரு மே 1, 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களின் தொழில் முயற்சிகள் தனிப்பட்ட திருப்தியை தருவதோடு மட்டுமல்லாமல். வருமானத்தை அதிகரிக்கவும் வழிவகுத்து. வளமான வாழ்க்கைக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது. செழிப்பின் போக்குகள் வணிகத் துறையில் விரிவடைகின்றன. அங்கு உங்கள் முயற்சிகள் செழித்து வளரும். வியாபாரத்தில் உங்கள் புத்திசாலித்தனம் நிதி ஆதாயங்களை கொண்டு வருவது மட்டுமல்லாமல். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கையும் உயர்த்துகிறது. உங்கள் வெற்றி ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் கவனத்தையும் பாராட்டையும் ஈர்க்கிறது. பேச்சுத்திறன் ஒரு தனித்துவமான பண்பாக மாறும். திறம்பட தொடர்புகொள்வதற்கான உங்கள் திறனை மேம்படுத்துகிறது. வெளிப்படையான வெளிப்பாட்டின் இந்த பரிசு உங்கள் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்றாக சேவை செய்வது மட்டுமல்லாமல். பல்வேறு துறைகளில் உங்கள் செல்வாக்கிற்கு பங்களிக்கிறது. உங்கள் வார்த்தைகள் நம்பகத்தன்மை மற்றும் தெளிவுடன் எதிரொலிக்கின்றன. அவற்றை கேட்கும் பாக்கியம் உள்ளவர்கள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.
தாராள மனப்பான்மை மற்றும் தொண்டு உங்கள் தன்மையை வரையறுக்கிறது. உங்கள் வெற்றி தனிப்பட்ட லாபத்திற்காக மட்டுமல்ல. இது மற்றவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்திற்கான ஒரு கருவியாக மாறும் தொண்டு முயற்சிகள். மத காரணங்களுக்கான பங்களிப்புகள் அல்லது கல்வி மற்றும் காப்பீட்டில் முதலீடுகள் மூலம். உங்கள் செழிப்பை தேவைப்படுபவர்களை மேம்படுத்தவும் ஆதரிக்கவும் பயன்படுத்துகிறீர்கள். வங்கியியல் உலகம் நிதி வளர்ச்சிக்கான வழிகளை திறக்கிறது. மேலும் இந்த மண்டலத்தில் உங்கள் சாதுரியம் உங்கள் வெற்றியை மேலும் மேம்படுத்துகிறது. மதம், கல்வி மற்றும் காப்பீடு ஆகியவை தூண்களாக மாறுகின்றன. இதன் மூலம் நீங்கள் உங்கள் முயற்சிகளை வழிநடத்துகிறீர்கள். சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கிறீர்கள் மற்றும் நேர்மறையான தாக்கத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறீர்கள். இந்த எதிர்காலத்தை நீங்கள் வழிநடத்தும் போது. உங்கள் வெற்றி ஒரு தனிமையான சாதனை அல்ல. ஆனால் நீங்கள் தொடுபவர்களின் வாழ்க்கையில் அலை அலையாக மாறும் ஒரு சக்தி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் செழிப்பு நேர்மறையான மாற்றத்திற்கான ஊக்கியாக மாறுகிறது. மேலும் உங்கள் பயணம் கருணையுடன் இணைந்த வெற்றியின் மாற்றும் சக்திக்கு சான்றாக மாறும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் வெற்றிகரமான தொழில், வருமானம் அதிகரிப்பு, செழிப்பானது, வியாபாரத்திற்கு நல்லது, செல்வாக்கு, பேச்சாற்றல், தாராளமயம், தொண்டு, வங்கி, மதம், கல்வி, காப்பீடு போன்றவற்றின் மூலம் லாபம் போன்றவை நடக்கலாம். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் நீங்கள் உற்றுநோக்கும்போது. சவால்களின் படலம் வெளிவரத் தொடங்குகிறது. ஆபத்து அடிவானத்தில் பதுங்கியிருக்கிறது. உங்கள் பயணத்தின் மீது ஒரு நிழல் வீசக்கூடும். காயம் ஏற்படும் அபாயம் உள்ளது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றும் நீங்கள் செல்லும் பாதைகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவதூறு மற்றும் துரோகத்தின் கிசுகிசுக்களுடன் கதை ஒரு இருண்ட திருப்பத்தை எடுக்கும். உறவுகளின் சிக்கலான வலை சோதனைக்கு உட்படுத்தப்படலாம். மனித இணைப்புகளின் சிக்கல்களை வழிநடத்த ஒரு விழிப்புடன் இதயத்தை கோருகிறது. உங்கள் விதியின் அடிச்சுவடுகள் தார்மீக தெளிவின்மை நிறைந்த இடங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்லக்கூடும். ஏனெனில் சிறைகளுக்குச் செல்வது உங்கள் கதையின் சாத்தியமான பகுதியாகும். சிறைவாசம் என்ற அச்சம் நீங்கள் செய்யும் தேர்வுகளுக்கு எடை சேர்க்கும் பொறுப்பு. சாத்தியமான ஏமாற்றத்தின் நிழல்கள் நம்பிக்கையின் துணிவை கஷ்டப்படுத்தலாம். சவால்களை அறிமுகப்படுத்தி வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை கடக்க வேண்டும். எதிர்காலம் ஒரு கூட்டாளியின் இழப்பை குறிக்கிறது. உணர்ச்சி கொந்தளிப்பை கொண்டுவரக்கூடிய ஒரு கடுமையான குறிப்பு. முன்னோக்கி செல்லும் பயணம் உருவகமாகவும் வார்த்தையாகவும் புன் கண்களால் குறிக்கப்படலாம். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் உங்கள் பாதையின் பார்வையை மங்கலாக்கலாம். தடைகளை கடக்க தெளிவு மற்றும் கவனம் தேவை. உங்கள் பின்னடைவை சோதிக்கும் துன்பங்களின் இழைகள் போன்ற சிரமங்கள் கதையின் மூலம் பின்னப்படுகின்றன. முன்னோக்கி செல்லும் பாதை சீராக இருக்காது. ஆனால் இந்த சவால்களை கடந்து செல்வதில் தான் உங்கள் பயணத்தின் உண்மையான தன்மை வெளிப்படுகிறது. உங்கள் எதிர்காலத்தின் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களை நீங்கள் செல்லும்போது. ஆபத்துகள் தைரியத்துடன் சந்திக்கப்படட்டும். நேர்மையின் ஒளியால் நிழல்கள் அகற்றப்படட்டும். மற்றும் சிரமங்களை பின்னடைவுடன் கடக்கட்டும். உங்கள் வாழ்க்கையின் திரைச்சீலை ஒளி மற்றும் நிழல் இரண்டிலும் பின்னப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் பயணத்தின் முழுமையை தழுவியதன் மூலம் நீங்கள் படிப்பினைகள் மற்றும் வளர்ச்சிகள் நிறைந்த எதிர்காலத்தை வடிவமைக்கிறீர்கள். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் ஆபத்து, காயம், ஊழல், துரோகம், சிறைச்சாலைகளுக்கு செல்வது, சிறைவாசத்திற்கு பொறுப்பு, ஏமாற்றுதல், பங்குதாரர் இழப்பு, புன்கண்கள், சிரமங்கள் போன்றவை நடக்கலாம். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் அத்தியாயங்களை வெளிப்படுத்தும் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது. சவால்கள் மற்றும் வெற்றிகளின் கலவையால் குறிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கதை வெளிப்படுகிறது. காஸ்மிக் சீரமைப்பு காது கேளாமைக்கான சாத்தியத்தை பரிந்துரைக்கிறது. இந்த உடல் சவாலை எதிர்கொள்வதில் பின்னடைவை வளர்க்க உங்களை வலியுறுத்துகிறது. உங்கள் பிடிவாதமான மனப்பான்மை ஒரு வழிகாட்டும் சக்தியாக மாறுகிறது. இது தகவல்தொடர்பு மாற்று வடிவங்களை எடுக்கக்கூடிய உலகத்தை வழிநடத்த உங்களை அனுமதிக்கிறது.
நட்சத்திரங்கள் எதிரிகளுக்கு எதிரான வெற்றியை முன்னறிவிக்கிறது. வாழ்க்கை முன்வைக்கக்கூடிய போர்களில் உங்களை ஒரு நெகிழ்ச்சியான போர்வீரனாக வெளிப்படுத்துகிறது. ஒரு நீதிமன்ற பறவையின் உருவம் வெளிப்படுகிறது. அதிக அதிகாரம் மற்றும் செல்வாக்கிற்கு நீங்கள் ஏறுவதை குறிக்கிறது. இந்த முக்கிய உயர்வு வருமானத்தில் அதிகரிப்புடன் சேர்ந்து நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கிறது. உங்கள் இருப்பை கொண்டாடும் சமூக நிலப்பரப்பை குறிக்கும் காஸ்மிக் ஸ்கிரிப்ட் மூலம் புகழ் உங்கள் பயணத்தின் அடையாளமாகிறது. விதியின் சுற்றுப்பாதைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்கள் சகாக்கள் மத்தியில் செல்வாக்கு மற்றும் போற்றுதலுக்குரிய நிலையை உங்களுக்கு வழங்குகிறது. இருப்பினும் ஒரு நாள்பட்ட நோயின் ஸ்பெக்டரால் ஒரு நிழல் வீசப்படுகிறது. இந்தச் சவால் ஆரோக்கியம் சார்ந்த முடிவுகளின் முக்கியத்துவத்தையும் நல்வாழ்வுக்கான செயலூக்கமான அணுகுமுறையையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஆரோக்கியத்தின் சிக்கல்களை நீங்கள் வழிநடத்தும் போது பின்னடைவு மற்றும் நேர்மறையான மனநிலை ஆகியவை விலைமதிப்பற்ற கூட்டாளிகளாக மாறும். விலங்கு மற்றும் கோழி முயற்சிகள் மூலம் சாத்தியமான இழப்புகளுடன் நிதி சவால்கள் எழுகின்றன. முழுமையான திட்டமிடல் மற்றும் இடர் மேலாண்மையின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த முயற்சிகளுக்கு கவனமான மற்றும் மூலோபாய அணுகுமுறைக்கு அழைப்பு விடுக்கிறது. உங்களின் எதிர்காலத்தில் தொழிலாளர் பிரச்சனை ஒரு சதித்திட்டமாக மாறும். இது இராஜதந்திரம் மற்றும் பயனுள்ள தகவல்தொடர்புகளுடன் தொழில்முறை உறவுகளை அணுக உங்களை எச்சரிக்கிறது. இந்தச் சவால்களை எதிர்கொள்ளும் உங்களின் திறமை உங்கள் பணிச்சூழலில் உள்ள இணக்கத்தை தீர்மானிக்கும். நீங்கள் இந்த எதிர்காலத்தில் பயணிக்கும்போது வெற்றிகள் இனிமையாக இருக்கட்டும். மேலும் உங்கள் அதிகாரத்திற்கான உயர்வு ஞானம் மற்றும் இரக்கத்தால் குறிக்கப்படட்டும். உங்கள் புகழ் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தும் நேர்மறையான தாக்கத்தின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும். சவால்களை எதிர்கொள்ளும் போது உங்கள் உறுதியான மனம் உங்களை நெகிழ்ச்சி வலிமை மற்றும் நிறைவான எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்தட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் காது கேளாதவர் பிடிவாதமானவர் எதிரிகளின் மீது வெற்றி நீதிமன்ற பறவை வருமான அதிகரிப்பு புகழ் அதிக அதிகாரம் நாள்பட்ட நோய் விலங்கு மற்றும் கோழி மூலம் இழப்பு தொழிலாளர் பிரச்சனை போன்றவை நடக்கலாம். இந்த காலத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு அந்த கேள்விக்குரிய பாவம் பாவ முனை நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் நட்சத்திரசாரம் மற்றும் துணை பாவம் பாவ முனை நட்சத்திரம் நட்சத்திரசாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே.